சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி. மேச ராசிக்கு 11வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை 11வது வீடு யோகமான வீடு. சனி பரமாத்மாவுடைய வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர வயது, ஒரு 35-40 வயசுலேருந்து ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு அரசியல் பிரவேசம் இந்த ஆண்டு உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கும். நிறைய காசை எடுத்து டபுள் பங்கள சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் யோகம். பல மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் சுபகாரியங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி உண்டு. என்னதான் தோஷமாக இருக்கட்டும், ராகு தோஷமாக இருக்கட்டும், கேது தோஷமாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், இருந்திருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய வருஷம் இந்த 2025. பொதுவாக ஆண்களை பற்றி கவலையே கிடையாது. பெண்கள் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி மேச ராசியில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா நிறைய ஏமாறுவீங்க. காசு பணத்தை ரெட்டிப்பாக்கலாம்னு சொல்லி எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாந்துடலாம். இல்லை ஏதாவது வீடு நிலம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு பிரச்சனையில் கொடுத்து ஏமாறக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு. பயப்படாதீங்க. 2025 ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள் தான். மண் மாலை மாளிகைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமணம், குழந்தை குட்டி, இந்த மாதிரி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது 11வது வீட்டில் தான், சனி பரமாத்மா வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாவுக்கும் ராகுக்கும் பகைதான். பகையான கிரகத்தை வீட்டில் ஒரு ராசிக்கார வீட்டில் கிரகம் நின்றுச்சுன்னா, ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் நின்றுச்சுன்னா அற்புதமான ஒரு தன்மை வரக்கூடிய நேரம் தான் உண்டு. வாழ்க்கையில் உச்ச நிலைமை வரும். ஏதாவது வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தா இந்த வருஷம் உங்களுக்கு அது தீர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 19 இயர்ஸ்குள்ள இருக்க வேண்டிய பெண்கள் வீணாக ஏமாறுவீங்க. உங்களை அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையில் கிளாஷ் ஆவாங்க. அதில் கொஞ்சம் அவப்பேறு அவமானம் வரக்கூடிய தருணமும் உண்டு. மற்றபடி 19 தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் எல்எல்பி பிஹெச்டி இப்படி படிக்கக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு வந்துடும். வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய தன்மை உச்ச நிலை. 1000 பெண்கள் 1000 ஆண்களுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பெண்களுக்கு தான் இந்த வருஷம் உண்டு. ஆன்மீக ஞானங்கள் வளரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. யோகமே அள்ளித்தரக்கூடிய ராகு பகவான், அதாவது இன்பமே செய்யக்கூடியது ராகு பகவான் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வீடு தோரண தோற்றம் துறவியோட சந்தோஷமா வாழக்கூடிய தருணம் இந்த 2025 இருக்கு. இந்த வருஷத்தை பிடிச்சிக்குங்க. தான் தாத்தா அப்பா வழி முன்னோரை நினைங்க. அப்பா முன்னோர் இருந்தாருன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுங்க, அவங்களுக்கு குளிப்பாட்டி விடுங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்களை மாற்றி விடுங்க. அவர் ஒருவேளை மரணமாயிருந்தா அவரை நினச்சி அமாவாசை சாப்பாடு ஒதுக்கிட்டு தாத்தாவை மனப்பூர்வமாக நினச்சிட்டு அவங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு முறையாக வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் யோகம்தான். அரசியல் பிரவேசங்கள் வர மாற்றம் இருக்குது. இன்னும் பல யோகங்களை அள்ளி தரக்கூடிய வருடம் இந்த 2025. விட்டது தொட்டதெல்லாம் எடுத்துடலாம். பெரிய பெரிய ஃப்ளாட்டு கட்டலாம், பெட்ரோல் பங்கு வாங்கலாம். இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் மேசராசி ஆண்களுக்கு தான் நிறையாவே உண்டு. ஆனால் இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. தேடணும். இறை தேடும் முன் இறைவனை தேடணும். இறைவனை தேடி ராகு கேது பகவானே என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸில் உயர்ந்த பதவி,
வெளிநாடு வெளி தேசத்துக்கு ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருஷம் யோகம்தான். ராகுவோடைய பெயர்ச்சி, சனி பரமாத்மா வீட்டில் இருக்க வேண்டிய பெயர்ச்சினால உங்கள் நாள்கள் பொன்னான நாளாக வளரக்கூடிய தருணம் இந்த 2025 உண்டு. முன்னோர் வழிபாடை முறையாக பண்ணிங்கன்னா ராகு கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள், அதாவது நோய், பயம், சர்ஜரி, ஏதாவது விபத்து ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயம், ஏதாவது இழப்புகளை சந்திரிச்சு வீணான விரயம் ஆயிடுமோன்னு ஒரு பயம். ஏன்னா சனிபரமா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கு. 12வது வீட்டில் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கு. வீணா விரயம் பண்ணக்கூடாது. நகநட்டு வாங்குங்க, நல்ல காரியத்துக்கு விரயம் பண்ணுங்க. இப்படி யோகங்களை அள்ளித்தரக்கூடிய தருணம் ராகு கேது பேச்சில் ஒரு மாற்றமே வரப்போகுது. சொந்தம் பந்தம் சூனியமே வச்சிருந்தா கூட உங்களுக்கு விலகக்கூடிய நேரம் இதுதான். கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். தான் உடம்ப தம்ம தான் சுத்தப்படுத்திக்கணும். 2 வேளை குளித்து நல்லா உடம்ப ஆக்டிவாக வச்சு ஜிம்முக்கு போய் ரன்னிங் போய் தெளிவான உடற்பயிற்சிகள் செஞ்சு வந்தீங்கன்னா தேகம் மிளுக்கும். தெய்வ சக்திகள் நிறைஞ்சு கிடக்கக்கூடிய தருணம் 2025 ராகு கேது பெயர்ச்சி. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 10வது வீட்டில் தான் கும்பராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. பொதுவாகவே 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. துர்ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளே தான் அதிகமாக வரும். நம்ம ஒரு காரியம் எடுத்து முன் வச்சோன்னா அதில் சறுக்கி விழுந்துருவோம். பல நஷ்டங்கள் காணக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டினா கூட கட்ட முடியாது. ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணணும்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு தடை வரக்கூடிய அமைப்பு வரும். நோய் பயங்கள் வரக்கூடிய தருணம் 10ஆம் இடம் கிட்ட பால் தான் சொல்லுவாங்க. அதுவும் சனி பரமாத்மாவுடைய வீட்டில் தான் இன்னைக்கு கும்பராசியில் தான் ராகு கேது பெயர்ச்சி இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம்தான். 2வது ராகு பகவான் சுக்கிரனுக்கு நட்பு தான். அப்போ ரிஷபராசியில் நட்பு கிரகம் தான். உங்களுக்கு பயப்பட வேண்டாம். சுக்கிரனை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலத்தை நீங்கள் பிடிச்சிக்குங்க. டைம் இருக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போங்க. இப்படி போக முடியாதவங்க சென்னை பல்லாவரத்தில் குன்றத்தூரில் சேக்கிலார் வழிபட்ட திருநாகேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது. அங்கே 10:12 ராகுகாலம் போங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகுகாலம் போனீங்கன்னா சுபகாரியம் உங்களுக்கு உண்டு. நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை குட்டி வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய படிப்பு, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் உச்ச நிலையில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. தடப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றம் உண்டு. ராகு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நட்பு தான். அதனால உங்களுக்கு எந்த குறையும் வராது. இருந்திருந்தாலும் கோபத்துக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஃபேன் காற்று கீழே, ஏசி கீழே இருந்து உட்கார்ந்து வேலை பார்த்து நெத்தி வேர்வை கூட வராது. அப்படி லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்த இடத்துலேயே வாழ்க்கை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக நீங்கள் இந்த நகைக்கடை, துணிக்கடை, ஸ்டோர்ஸு, ஏதாவது ஒரு ஷோரூம்ஸு, இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நிறையவே இருக்கும். இருந்திருந்தாலும் 2025 ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுக்க போகுது. நல்ல நிலைமை, உச்ச நிலைமையில வரும். ஆனால் கோபம் மட்டும் படுத்திங்கன்னா குணத்தை இழந்துடுவீங்க. ஆத்திரத்தினால அன்பை இழந்துடுவீங்க. ஆத்திரம் கோபம் படாமல், ஏன்னா ராகுனாவே கோபம் தான் வரும், வெறி வரும், ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும். அப்படியே சாந்தமாக கொடுங்க. இருந்த இடத்துலேருந்து முடிஞ்ச தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. 4 பேருக்கு 4 விஷயம் நல்ல நல்ல யோகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலைமையில கொண்டு வரக்கூடிய தருணம் உண்டு. நேரங்காலங்கள் எல்லாருக்குமே தேடி ஓடி வராது. ஒரு முறை தான் வாய்ப்பு வரும். 2025 12 ராசிக்காரங்களில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். சனி பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு ராசிக்கு 11வது வீட்டில் தான் உங்களுக்கு வருது. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் வருது. சனி பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது. அப்போ உங்களுக்கு 10ஆம் இடம் பாலா போனால் கூட சனி பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம். நல்ல நேரம் வருது.
காதல் மோதல்ங்கிட்டு பண்ணுறத தான் வீட்டு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு பண்ணுங்க. நீங்களா காதல் கிதல் பண்ணியிருந்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ராகு தோஷம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. முறையான சாந்திகள், முறையான வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒரு நாகம் பிரதிஷ்டைகளை முறையாக பண்ணிக்கிட்டு திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. இந்த 2025 சூப்பராக வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. நல்ல நேரங்கள் இருக்குது. தான் குலதெய்வத்தை வழிபடுங்க. அப்பாவுடைய அப்பா, பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய அப்பா வந்து இருக்க மாட்டார். அந்த தாத்தான்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் அவரை நினைங்க, அவருக்கு ஏதாவது gift கொடுங்க, அவர் கூட ஃப்ரெண்டாக பழகுங்க, அண்ணனா தம்பியாக பழகுங்க. அவருடைய ஆசைகள் தேவைகள் என்ன, கோயில் குளத்துக்கு போகணுமா கூட்டு போங்க. ஆனால் அவருடைய சாபம், ஒருவேளை அவருக்கு நீங்கள் பணிவிட பண்ணாமல் அவர் துர்மரணம் இறந்துட்டாருன்னா, அவரை நீங்கள் நினைக்கலன்னா அவருடைய சாபம் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையாவே வரும். நிறைய பேர் கொடுத்து வச்சிருக்கணும் தான் தாத்தா இருக்கிறதுக்கு, ஆனால் இருக்க மாட்டார். உங்கள் ஜாதக தன்மை அப்படி. தான் பேரனுக்கு வரக்கூடிய இடையூறுகளை ரிஷபராசிக்காரங்களுடைய தாத்தா எடுத்துக்குவார். அதனால் முன்னோர் வழிபாடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலனையும் கொடுக்கும். டைம் கிடச்சிருந்தா ராகு கேது கோயிலுங்களுக்கு போங்க. இல்லை வீட்டு பக்கத்தில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த கோயில்களில் போய் ராகு பகவானை வழிபடுங்க. ராகு காலத்தில் பூஜைகள் பண்ணலாம், சாமியை நல்லா வேண்டலாம். டைம் கிடைக்கிறவங்க ராகு ஸ்தலம் கேட்குறது சென்னையில் வந்து குன்றத்தூரில் இருக்குது, திருநாகேஸ்வரம்னு நினைக்கிறேன், ஆமாம், சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலம், அந்த கோயிலுக்கு போங்க. இப்படி ஒரு நாளும் வாரத்துக்கு ஒரு நாள், திங்கக்கிழமை கேட்குறது தலை, ஞாயிற்றுக்கிழமை கேட்குறது வால், அதாவது பாம்புக்கு. ராகுன்னாவே பாம்பு தான். அப்போ திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 நாள் மட்டும் சாமி கும்பிடுங்க. மனப்பூர்வமாக இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு நல்லபடியாக நடக்கணும், என் வேலை நடக்கணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் வேண்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வாரம் எனக்கு இனிமையாக போச்சு, இனி அடுத்த வரும் காலங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டினாவே இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றும் பண்ணாது. பயப்படவே வேண்டாம். பயந்தாத்தான் நோய். ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு பயந்தக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குரங்கு இருக்குது, குரங்குக்கு உடம்புல புண்ணு வந்துச்சுன்னா அந்த புண்ணு அப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சொரிஞ்சு புண்ணு பெருசாகி தனக்கு ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற பயத்திலே அந்த குரங்கு செத்துரும். அந்த மாதிரி பயம் மட்டும் பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட டிசீஸ் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அந்த தைரியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. ஆனால் தனியாக வீடு கேட்பீங்க, தனியாக ரூம் கேட்பீங்க, உங்களுடைய ஆர்டிகல்ஸ் தனியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களை தனிமையே இருக்கக்கூடிய தன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். பயப்படாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு தருணம். நிறைய ஜாதகத்தில் உல்டாவாக போகும், அதெல்லாம் வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும் சாமியை வழிபடுங்க. உங்களை நீங்களே பாவீங்க. உங்களை நீங்களே ஸ்கேன் பண்ணுங்க. தான் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அப்படியே தவம் மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை பொன்னானதாக வரும். நிறைய இந்த ஜாதகத்தில் உச்ச நிலை வரக்கூடிய நேரம் உண்டு. இந்த கலைத்துறையில் பிரகாசிக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸுங்க எல்லாமே இந்த முறை நல்ல நேரம் உண்டு. ராகு பகவான் இன்பத்தை தான் கொடுப்பாரு, குறை வரக்கூடாது. மிதுன ராசி, மிதுன ராசிக்கு 9வது வீடு கும்பராசியில தான் 2025 ராகு கேது பெயர்ச்சி. மிதுன ராசிக்கும் ராகுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு. அப்போ மிதுன ராசியில் இருக்க வேண்டிய படிக்க வேண்டிய குழந்தைங்கள்லாம் இப்போ தான் பெரிய படிப்பு படிப்பீங்க. ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, போலீஸு, கலைத்துறை, ஏன் சினிமா துறை, இன்னும் சொல்லப்போனால் டாக்டர்ஸுங்க, நிறையா சிஏ படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் இப்போ படிக்கக்கூடிய ஜாதகத்தன்மை இது. யாருமே படிக்க முடியாது. மூளையை கசக்கி பிழிச்சு படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் நீங்கள் படித்து அதுக்கு உண்டான மார்க் எடுத்து உயர்ந்த நிலையில் வரக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கும் தகப்பனுக்கும் கொஞ்சம் ஆவாது. அனுசரித்து தான் போகணும், விட்டு கொடுத்து தான் போகணும் ஒரு கட்ட காலத்து வரைக்கும். ஆனால் அவர்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். அதனால் தகப்பனுக்கு ஆவாது தான் இருந்தாலும் அனுசரித்து போங்க, மதிச்சு போங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான். புதன் பகவானுக்கும் ராகுக்கும் ஆகும், ஆனால் ராகுக்கும் புதன் பகவானுக்கும் தான் ஆகாது. ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் இந்த ராகுவுடைய நட்சத்திரமும் இருக்கு. அதனால படிப்போ வேலையோ திருமணமோ
இன்னும் குழந்தை பாக்கியமோ, ஏன் இன்னும் யோகங்கள் தரக்கூடிய தருணங்களோ இந்த மிதுன ராசிக்காரங்க ராகு கேது பெயர்ச்சி பரிபூர்ணமா இருக்கு. நல்ல நிலைமை, உச்ச நிலைமை. இவ்வளவு நாளா இடையூறுலையே சந்திச்சிருந்தவங்களுக்கு, பல தோஷத்தினால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரலாம். பொதுவாக ராகுன்னு கேட்குறது பிரிக்கிற கிரகம் தான். ஆனால் இருந்திருந்தாலும் நம்மளுடைய தன்மை விட்டு கொடுத்து போகணும். ஆனால் பெண்களாக பிறந்திருந்தால்தான் கொஞ்சம் கஷ்டமும் கூட, அனுசரித்து போகணும். ஆண்களை பொறுத்தவரை அப்படியே உயர்ந்த உச்சநிலையில் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அனுசரித்து தான் கணவனோட தன்னுடைய குடும்பத்தோட அனுசரித்து போனால் இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் குரு பகவான் வேற இந்த வருஷத்தில் பெயர்ச்சி இருக்கிறாரு. நல்ல நேரம் இதுதான். தன்னுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அற்புத சக்தி அதுதான். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு பாலான இடத்துல துர்ஸ்தானத்தில் இருந்தாலும் மற்ற 2 கிரகங்களும் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய தருணம் தான் உண்டு. வீடு வாசல் வாங்கக்கூடிய தன்மை, எங்கேயாவது இடம் வாங்கி போடக்கூடிய தன்மை, தனக்கு பிடிச்ச காரு வண்டி பங்களா ஒரு ஸ்கூட்டருங்களை வாங்கிக்கக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்குது. படித்தவங்களுக்கு தாங்க இந்த வருஷம் வேலை. ஃபாரினில் கூட வேலை கிடைக்கலாம், வெளியூர் வெளி தேசத்தில் கூட வேலை கிடைக்கலாம். இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான விஷ்ணுவை வேண்டுங்க. விஷ்ணு பெருமான் கேட்டால் திருச்சி ஸ்ரீரங்கம், திருப்பதி திருமலை பெருமாள். அப்படி போக முடியாதவங்க டி நகரில் இருக்கக்கூடிய வெங்கட்நாராயண ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதி தேவஸ்தானத்தை அங்கே போய் கூட வழிபடுங்க. இப்படி முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா யோகங்கள் போகங்கள் இன்னும் பலவித மாற்றங்கள். ஏன் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரிசார்ட்லாம் வீடெலாம் கட்டலாம், பெரிய ஃப்ளாட்ஸுங்கெல்லாம் கட்டக்கூடிய தன்மை இருக்குது. சிரிச்ச முகம் சீதேவியாக வாழக்கூடிய தன்மைகள் இருக்குது. தன்னுடைய நண்பர்களோட யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. 2025 பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகந்தான். மிதுன ராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் பிரவேசம் ஜாதகமும் ஒன்று இருக்குது, சனி பரமாத்மாவுடைய ஜாதகம். அதனால மிதுன ராசியில் கூட அரசியல் பிரவேசம் ஆகணும்னு கேட்குறவங்க கொடி பிடிக்கலாம். ஏதாவது ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால முறையாக ராகு பிடிச்ச, ராகுன்னா போகக்காரன் தான், யோகக்காரகன் தான். ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது ஒன்று காசு கிடைக்காதான் யோகம்தான். பூர்வீக சொத்து இருந்தால் அந்த சொத்தை விற்று கூட உங்களுக்கு யோகங்கள் வரலாம். முன்னோர் மூத்தோர் சொத்து உங்களுக்கு வரலாம். அப்படி ஏதாவது கேஸு வம்பு தும்பு வழக்குகள் இருந்தால் கூட நீங்கள் வெற்றி அடைவீங்க. மிதுன ராசிக்காரங்க பொதுவாக தாய்கிட்ட அன்பாருங்க, தாயோடைய ஷேடோவில் வாழுங்க, தாயோடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தீங்கன்னா தரணியவே நீங்கள் ஆளக்கூடிய தருணம் உண்டு. அற்புதமான யோகங்கள் வரக்கூடிய தருணம் இந்த 2025 தான். நல்ல நேரம் எல்லாருக்கும் வராது. மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு ராசியில் குரு பகவான் பெயர்ச்சியும் இருக்குது. 9ஆம் இடத்துல இப்போ ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் மாற்றம் தரக்கூடிய தர்மம் உண்டு. ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்கோங்க, ஏதாவது ஒரு சித்தரை பார்த்துக்குங்க, அற்புதமான நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து தான் ஜாதகம் இனிமே எப்படி இருக்கும், இந்த 2025 நான் எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லி நல்ல ஜோதிடரை முறையாக வெத்தலைப்பாக்கு வச்சு உங்கள் ஜாதக தன்மையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை தருணம் யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. மாற்றமே வரும், கஷ்டமே வராது. ஆனால் ஜாதகத்தில் கஷ்டம் கேட்டு வந்துச்சுன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது, தகப்பனுக்கு பிரச்சனை தான் வரும். அதனால் அனுசரித்து அன்பா பண்பா பணிவா இருந்து போனீங்கன்னா இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணலாம். நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையுடைய தரத்தை ரசித்து ருசித்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் எல்லாமே உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு விஷ்ணுவை பரிபூர்ணமாக வேண்டுங்க. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார், குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார். சனி பரமாத்மாவையும் தெளிவாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும். நீங்கள் ஆசைப்பட்டது தேவைப்பட்டதெல்லாம் நடக்கும். ஜாதகம் யாருக்கும் உல்டாவா போகாது, யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. நம்ம தான் தெளிவான வழிமுறைகளை வாரத்துக்கு 2 நாள் திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலில் ராகு காலத்திலேயோ இல்லை எவ்ரி மார்னிங் 6 to 7 சாமியை பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்க நாள் 2025
பொன்னான நாளாக வரக்கூடிய தருணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. கடக ராசிக்கு 8வது வீட்டில் கும்ப ராசியில் சனி ராகுவோடைய பெயர்ச்சி சனி பகவான் வீட்டில். பொதுவாகவே 6, 8, 10, 12 கேட்டாவே துர்ஸ்தானந்தான். இத்தனை வருஷமா 2024 முடிகிற வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சு. பல இடையூறுகள், பல இன்னல்கள், பல துன்பங்கள், அவப்பேறு, அவமானங்கள் பலதை சந்திச்ச கடகராசி. ஆனால் இன்னைக்கு இதே 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பெயர்ச்சி. ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ராகு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சனி பரமாத்மா வீடு, பகையான வீடு. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒட்டுணர்ந்து மேன்மையானது ஒரு தன்மை. சொந்த பந்தம் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டீங்க, தனியாக இருப்பீங்க. உளுந்தாலும் பிறண்டாலும் நீங்களாத்தான் உளுந்து எந்திக்கணும். இப்படி எந்திரிச்சிருக்கக்கூடிய கடகராசிக்கு 2025 ராகு கேது ராகு பயிற்சி உச்ச நிலையில தான் கொடுக்கும். ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி இருந்துச்சுன்னா அதுல ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கோடியில பொருளுவீங்க, லட்சத்துல பொருளுவீங்கன்னு. ஆசை தேவை பூர்த்தியாகும். கடன் வாங்கினாலும் கடனை அடைக்கிறதுக்கு சக்திகள் வரும், புத்திகள் வரும், யுக்திகள் வரும். ஆனா மனநோய் தான் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கோம். தனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ, தனக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு மன பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். லேட்டா தூங்கி எந்திக்கணும்னு ஆசை வரும், கொஞ்சம் லேசியா இருப்பீங்க. ஏன்னா உங்க உடல் ஒத்துழைக்காது. 8ஆம் இடம். படிக்கக்கூடிய கடகராசிகளை படிப்புக்கு வந்து உடல் ஒத்துழைக்காது. உடலுக்கு ஏதாவது நோய் நம்பளம் வரலாம், சோம்பேறித்தனம் வரலாம். பொதுவாக 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா மாற்றமும் உண்டு. நீங்க செய்யற தொழில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், இன்னும் யோசிக்கணும். உயர்ந்த பதவி கிடைக்காதா, தான் ஒரு ஸ்டோரு, ஒரு கடை, ஏதாவது ஒரு பக்குவங்கள் பண்ண மாட்டோமா, எதையாவது பண்ணியாவது காசு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய வெறி உங்களுக்கு இருக்கும். சேர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் வரும். நகை நட்டுங்கள்லாம் வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் வரும். ஆனால் இதுதான் தருணம். நிலம் வாங்காதவங்க, ஃப்ளாட்டு வாங்காதவங்க, நகை நட்டாது வாங்காதவங்க, ஒன்று மண்ணு வாங்குங்க, இல்லை பொண்ணு வாங்குங்க. இது வாங்கக்கூடிய தருணம் இந்த வருஷம்தான். ஏன்னா 8ஆம் இடம் துர்ஸ்தானமாக இருந்தாலும் சனி பரமாத்மா வீட்டில் இருக்குது. நல்லா யோசிங்க, நல்லா தூங்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு யோசிங்க. தியானம் பண்ணுறது ஒன்றும் கிடையாதுங்க. அமைதியாக உட்காந்து இப்படி தூங்குறது தான் தியானம். மனதை ஒருமுகப்படுத்தி யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முறையான பக்குவங்கள் பண்ண இந்த 2025 விசுவாவசு வரக்கூடிய ஆண்டை நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. உண்மையாலும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் என்ன ஒன்று கடகராசியில் வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா, ஒரு 35 வயசு 40 வயசு ஆண் பெண்ணுக்கு யாருக்காவது கடகராசியா இருந்திருந்தா உங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்க உங்களுக்கும் ஆகாது. பெண் பிள்ளைகள் வேணா ஆகும். கடகராசியருடைய பெண் பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் லேசியா இருப்பாங்க. அவங்க உங்க மேல, நீங்க அவன் மேல இரிட்டேட் ஆவீங்க, அவன் பண்ற சேட்டை. அதனால முறையான தெளிவான அனுசரணையோடு அன்போட பண்போட பேசி தெளிவான அமைப்பு இருந்திருந்தா மட்டும்தான் 2025 நீங்க பீட் பண்ண முடியும். இன்னும் ஒரு யோகமும் இருக்கு. ராசிக்கு 12வது வீட்டில் மிதுன ராசியில வந்து குரு பெயர்ச்சி. 8ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பெயர்ச்சினால உங்களுக்கு யோகம்தான். நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். தயவு செய்து அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும்னு எண்ணம் மட்டும் வச்சுக்காதீங்க. காசு பணம் வருதுன்னு சேர்த்து வைங்க, 4 தலைமுறைக்கு சேர்த்து வைங்க, 4 பேருக்கு தானம் கொடுங்க. சித்தர் ஜாதகம் முழுக்கவே கடகராசிக்காரங்களா தான் இருக்கும். ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் வந்து அதில் ஒன்று இருக்கு, பூச நட்சத்திரம் நினைக்கிறேன். ஆமாம். அதனால வந்து கஷ்டப்பட்ட ஜாதகம் நீங்கள் இஷ்டப்பட்டு சந்தோஷமா வாழக்கூடிய தருணங்கள் உண்டு. நல்ல பொன்னான வருஷம் 2025 கடகராசிக்கும் இருக்கு. கடகராசி அன்பர்கள்லாம் அற்புதமா வாழலாம் ஐயா, யோகத்தோட வாழலாம்.
தான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருங்க. உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்டார் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கான், இன்னும் நான் கஷ்டம்தான் பண்ணுமானா கிடையாது. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை வந்து ஒரு ஜாதகத்தன்மையை உச்ச நிலைமைக்கு கொண்டு போய் கொடுக்கும். நம்ம தேட வேண்டிய தேடல் அப்படியா இருக்கணும். அப்போ என்ன தொழில், மார்க்கெட்டில் காய்கறி விற்றாலும் சரி, சாதாரண தொழில் விற்றாலும் சரி, உங்களுக்கு யோகம்தான். 8ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுவோடைய பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் தான். உள் பயம் இருக்கும், நரம்புகள்லாம் சோர்வடையும், எலும்பு உருக்கி நோய் வரக்கூடிய அமைப்பு, மனத்தை வந்து கெட்டு போயிடும். தான் உடம்பை நீங்கள் தயவு செய்து கவனிங்க, ஓவர் டைம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உடம்பு செட் ஆகாது. நல்லா தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க, சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி விடிய கால தண்ணியில் கஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் ஊற்றி குடிங்க, கூலிங்கானதாக சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்தியை பாருங்கள். நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, ஹைஜீனிக் ஃபுட்டு, பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை பாருங்க. பணம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், உடம்பு போனால் வராது. அதனால் ரசித்து ருசிச்சிருங்க. கடகராசியாக இருந்தால் பெண்களுக்கு ஆகாது. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்னா தாய் மாமியார். கடகராசி பெண்களுக்கு ஒன்று தாய் ஆகும், இல்லைன்னா மாமியார் ஆகாது. மாமியார் ஆகும், இல்லைன்னா தாய் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு கடகராசி பெண்கள் தாய் வீட்டு மேலே தான் பாசமாக இருப்பீங்க. அதனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் அனுசரித்து போங்க, தெளிவாக வாழுவீங்க. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் தான் ராகு பெயர்ச்சி. சிம்ம ராசிக்கு 2வது வீட்டில் தான் கேது பெயர்ச்சி. சிம்ம ராசியில் கேது பெயர்ச்சி, சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பெயர்ச்சி. யோகங்கள் உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் வந்த உடனே உங்களுக்கு கெடுபலன் கொடுத்துறாது, உச்சத்தில் கொடுக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், தெய்வ பலத்தை கொடுக்கும். வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல உச்சநிலை வேலையில் கொடுக்கும். இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கு தான் உண்டு. எப்படியாவது சம்பாரிச்சிடணும், கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டாது சம்பாரிச்சிடணும் சொல்லக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் 7வது வீடு கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. காதலிக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க மட்டும் கவனமா இருங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்ட ஒரு மாப்பிள்ளையை கெட்டினீங்கன்னா நீங்க உச்ச நிலையில இருப்பீங்க. காதல் சொல்லக்கூடிய நோயில சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டீங்கன்னா 25 வயசு, அதிகபட்சம் 27 வயசுலேயே உங்க இல்லறம் பற்றற்று போயிடும். நீங்க நினைச்சிருந்த வாழ்க்கை ட்ரீம் எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஆனா இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு 2025 இந்த ராகு பெயர்ச்சிக்கு முன்ன கல்யாணம் பண்ணிடணும். ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய தருணம் உண்டு. புதுசா கல்யாணம் ஆன பெண்கள் மாமியார்கிட்ட அனுசரிச்சு தான் போகணும். இப்படி அனுசரிச்சு போலனா கூட உங்க இல்லற வாழ்க்கை பற்றற்று போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கேட்டா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கேப் விட்டுட்டு உங்களுடைய தன்மை எப்படி இருக்கு, இல்ல 7வது வீட்டு கலத்திரக்காரர்களுக்கு செய்யக்கூடிய சாந்திகளை, நாக பிரதிஷ்டைய, ஏதாவது ஒரு கோவில்ல நீங்க முறையான ஐயருங்க கிட்ட ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு அந்த நாக பிரதிஷ்டைய பண்ணிட்டு திருமணம் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தாரதோஷம் இருக்காது. பொதுவா சிம்ம ராசின்னு கேட்டாவே ஆண் ராசின்னு சொல்லுவோம். ஆனா பிறந்தாலும் ஆண் ராசி. ஆனா பிறந்தவங்களுக்கு அரசியல்ல பிரவேசம் வரக்கூடிய தருணம் இதுதான். பெண்ணா பிறந்திருந்தாலும் தனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்குனே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான பெண் தெய்வம் நீங்க தான். ஒரு கிட்ட காலத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது. பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து தெளிவான அமைப்புல கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில ஏமாறுவீங்க நீங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, தான் பிள்ளைங்க நல்லா வளரணும், தான் கணவனுக்காக நீங்க பண்ணாத யாகமே கிடையாது.
ஆனால் கணவன் உங்களுக்கு நல்ல கணவனாக அமையிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்திருந்தாலும் அந்த கம்பீரமும் உடல்ல ஒரு தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். ஒரு கட்ட காலத்தில் ஒரு 45-50 வயசுல உங்களுக்கு மரணமே பாவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளட் ப்ரெஷரு இதெல்லாம் வரும். ஆனால் பயப்படாதீங்க, தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, ஆன்மீகத்தை தெய்வத்தை டைட்டா பிடிங்க, குல தெய்வத்தை வழிபடுங்க, உக்ரமான தெய்வத்தை வழிபடுங்க, கால பைரவரை வழிபடுங்க, அகோர வீரபத்திரரை வழிபடுங்க, காளி தாயை வழிபடுங்க, வராகி தேவியை வழிபடுங்க. உங்களுக்கு தலைமுடி கூட கொட்டாது பெண்களுக்கு. ஏன்னா பெண்ணே தெய்வம், பெண்ணை மதிங்க. சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்ணை கெட்டுறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருந்துருக்கணும். கல்லு மண்ணு சுமந்தாது உங்க கணவர்மார்களை காப்பாத்திடுவாங்க, உங்க பிள்ளைங்களை காப்பாத்திடுவாங்க. ஆனா மாமியாருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் தான் ஆகாது. அது விதி. ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டுல சந்திரன் கடகராசி இருக்கு. 12ஆம் வீட்டுல கடகராசி இருக்கனால தான் சிம்ம ராசியில் உள்ள தாய் வீடை பத்தி தான் யோசிப்பீங்க. தாய் வீட்டை தப்பா பேசினா உங்களுக்கு தண்டனை வரணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சாபமும் விடுவீங்க. மாமியார் உங்களுக்கு ஜென்மத்துக்கும் ஆகாது. ஆனால் நடிப்பாங்க மாமியார், நம்பிக்கை இருக்காதீங்க. இருந்திருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. பொன்னான நாளா மண்ணான வருஷமா இந்த 2025 உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது. ஒரு பக்கம் அஷ்டமத்தில் சனி பகவான் வருதுங்கிட்டு பயப்படாதீங்க. ஆம்பளைங்களுக்கு தான் அஷ்டம சனி. ஆம்பளைங்க ஏதாவது மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை அபகரிச்சிருந்தாங்கன்னா 2024க்கு முன்ன அவங்களுக்கு தான் இந்த வருஷம் ஆகாது. பழைய தூசி தட்டுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, திரும்புறீங்களா? அந்த மாதிரி பழைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு புதுசா உருவாகி குடும்பத்துல பிளவு ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. பயப்படாதீங்க. சனி பகவானை வழிபடுங்க, ராகு பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க குன்றத்தூரில் சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலம் திருநாகேஸ்வரம், சென்னை வாசிகளுக்கு அங்கே போய் 4 to 6 ராகு காலம் சண்டேல வழிபடுங்க. அதே போல் சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்று குணத்தில், சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று குணத்தில், அள்ளி கொடுக்கறதுல நல்ல நேரம் தான் வரணும். யாருக்கும் எந்த குறையும் வராமல் 2025 ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா சிம்மராசிக்காரர்கள் வாழணும். கன்னிராசிக்கு 6வது வீட்டு கும்பராசியில தான் ராகு பெயர்ச்சி. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 6, 8, 10, 12ஆம் இடம் துர்ஸ்தானம். அது ராசிக்கு 6வது வீடா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 6வது வீடா இருந்தாலும் சரி ஆகாது. இருந்திருந்தாலும் ராகுவோடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2024 வரைக்கும் பட்ட துன்பங்கள், இன்னல்கள், இடைஞ்சூறுகளை அதிகமாக சந்திச்சிருந்த கன்னிராசியுடைய அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ, தனக்கு நோயினால தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராகுனாவே பயம் காட்டுறவர் தான். பயப்படுவீங்க, நோய்க்கு தான் பயப்படுவீங்க, விரயமாகும், நோய்க்கு தான் விரயம் பண்ணுவீங்க. சம்பாரிச்சதை எல்லாத்தையும் இந்த நோய்களுக்கே போக உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் படிக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப கவனிப்பாக படிக்கணும். கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தன்மை உடையவங்க முறையான அமைப்பில் பரிகாரங்கள் செஞ்சு, நாக பிரதிஷ்டைகள் முறையாக செஞ்சு, நல்ல ஜோதிடரை நாடி இந்த பிரதிஷ்டையை பண்ணிட்டு பண்ணால் நல்லது. ஏன்னா இருதாரத்து தோஷம் கன்னிராசிக்கு நிறையாவே இருக்கு. திருமணம் பண்ண ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துல பிரிஞ்சு போறது, இல்லை கணவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறல் வருது, உங்க மேல இரிட்டேட் ஆகுறது, உங்க மேல சந்தேகப்படுறது, கன்னிராசி பெண்கள் மேல, இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே உண்டு. உத்தம புதல்விங்க கன்னிராசிக்காரங்க, பாசத்துக்கு அதிபதியானவங்க. நிறைய டாக்டர்ஸு, நர்ஸு, இந்த டீச்சரு, பால்வாடி டீச்சரு, ஸ்கூல் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாமே இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு வெறி, பேங்க்கில் வேலை கிடைக்குங்கிட்ட வெறிலாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அப்படி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த 2025 ஒரு பக்கம் யோகம்தான். ராசிக்கு 7வது வீட்டில்
மீன ராசியில சனி பகவானுடைய பெயர்ச்சி. குரு பகவானுடைய வீடு தான் மீன ராசி. அப்ப அது ஒரு பக்கம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள் தான். நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு அமைப்பெல்லாம் வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. நேரங்களை நம்ம தான் பிடிச்சிக்கணும். அதோடைய கிரகங்கள் ஃபுல்லாக அப்படியே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே வர 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 நம்ம அதுக்கு உண்டான சாந்திகளை தெளிவான முறையில் பண்ணிக்கணும். டைம் இருக்கிறவங்க சென்னை குன்றத்தூருக்கு வேண்டிய சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலத்தில் திருநாகேஸ்வரம் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்துக்கு போய் சாமியை வழிபடுங்க. இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட இதுலேயும் உங்களுக்கு யோகம். வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணம் உண்டு. யாருக்கும் ஜாதகம் இந்த 2025 உல்டாவா போவாது. தப்பு பண்ணாதான் மாட்டிக்குவீங்க. ஏன்னா தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுக்கு சனி பரமாத்மா இருக்காரு. அதனால இந்த ஸ்மக்லிங் பண்றது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்றது, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜாதகத்துல தொந்தரவு தான் உங்களுக்கு. ரசிச்சு ருசிச்சு வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. கடவுள் நம்மளுக்கு நிறைய அமைப்பை கொடுத்துருக்காரு. அப்போ படித்து வேலை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பில் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான், மிதுன ராசியில் தான் குருவுடைய பயிற்சியும் இருக்குது. நல்ல தருணம் வரப்போகுது, மாற்றங்கள் ஏற்படும். மகத்தான செய்திகள்லாம் நீங்கள் இந்த வருஷம் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூத்திக்கல்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன புள்ளி இருக்குது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் நோய் வரும், குடல் நோய் வரும், சர்ஜரி வரும்னு சொல்ற பார்த்தீங்களா. ஒரு குடல் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த கணையம் சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதெல்லாம் லேடிஸ்க்கு வரும். பயப்படாதீங்க. தண்ணி நிறையா குடிங்க, இளநீ குடிங்க. சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு சாப்பாடு வடித்து காலையில் கஞ்சி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு தயிர் போட்டு குடிங்க. வயிறை சுத்தமாக வச்சுக்கோங்க. தண்ணி எண்ணெய் வயிற்றுல நல்லா தடவுனீங்கன்னா குடல் நோய் வராது. நோய்க்கு தான் நீங்கள் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பயப்படணும், வேற எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. சொத்து சுகம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தான் உடம்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு. ரெண்டாவது கன்னிராசிக்காரங்களுக்கு சொந்தமோ பந்தமோ இல்லை உங்கள் வீட்டுக்கார் வழியில் அண்ணனோ தம்பியோ இல்லை அக்கமோ பக்கமோ நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு தப்பான செய்திகளை செய்வினை பண்ணியிருந்தாங்கன்னா அது இப்போ தான் பழிக்கும். ஏன்னா உங்கள் இடம் இப்போ சரியில்லாத இடம். என்னைக்கோ ஏதோ பண்ணது நீங்கள் உங்கள் மேலே எஃபெக்ட் ஆகும். பயப்படாதீங்க. வாரம் 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 ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. 3 சூழல் இருக்கிற கோயிலில் போய் 3 எலுமிச்சம்பழம் குத்துங்க. 3 எலுமிச்சம்பழம் சாமிகிட்ட கொடுத்து 1 வாங்கி அறுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. தோஷம் போச்சு. சூப்பராக வாழக்கூடிய தருணம்லாம் உண்டு. 2025 பயப்படாதீங்க. நோய்க்கு பயந்தீங்கன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையை நல்லா தெளிவாக வாழ்ந்து எம்பெருமான வேண்டிங்க. முன்னோர் வழிபாடை பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க, துர்கா மாதா வழிபடுங்க, காளி தேவியை வழிபடுங்க. இல்லைன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் உங்க ஜாதகத்துக்கு சாந்தி கொடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சூப்பராக வாழக்கூடிய தருணம் உண்டு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டில் ராகு பெயர்ச்சி. 5வது வீடு கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் வீட்டில் ராகு பகவான் பிரவேசிக்கிறனால துலாம் ராசிக்கார அன்பர்கள் 2018 இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்கள், விரயங்கள், பல நஷ்டங்கள், இப்படி பலவிதமான பிரச்சனையில ஆள்பட்டுக்கு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2025 ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் நிறைய அட்வான்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, இடம் விற்காம. அந்த இடம் விற்க போகுது. சேட்டுங்கள்லாம் ஜுவல்லரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே புது புது வரவு புது புது டிசைன் உங்க வாழ்க்கை பிரதிபலிக்க போகுது. நஷ்டமே காணுகிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்கள் பல அவமானம் அவப்பேறு பட்டவங்க எல்லாம் உங்களுடைய மனைவி செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இடையூறு இல்லாம இருந்திருக்கு. ஆனா நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு சூட்சமம் சொல்றேன்.
துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு கால தாமதமாத்தான் திருமணம் நடக்கும். ஆனா திருமணம் நடந்த உடனே தான் உங்களுக்கு உச்சநிலை. நீங்க கெட்டிருக்கிற மனைவி கொடுத்து வச்சவங்க, உங்களுக்குன்னே வாழுவாங்க. நிறைய துலாம் ராசிக்காரங்க சல்லாப புத்திகள் நடக்கும். மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க, ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு மனைவி உங்க கூட வாழுவாங்க. ஆனா 2018 வரைக்கும் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்திட்டமே தேட முடியாது. நிறைய சூசைட் பண்ணக்கூடிய ஜாதகம் ஃபுல்லா துலாம் ராசிக்காரங்களா தான் இருக்கும். ஆனா ஆன்மீக தோரணை, கோயிலுக்கு ஏதாவது தானம் தவம், தன்னால முடிஞ்சதை கோயிலுக்கு அர்ப்பணிச்சவங்களும் ருத்ராட்சம் போட்டவங்களும் ஆன்மீக தோரணையில இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இனி வருங்காலம் யோகம். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு பாவம் என்னன்னா, பெண்கள் தாங்க பாவம். துலாம் ராசிக்கார பெண்கள் ஆனா இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு படிச்சு நல்ல வேலை கிடைச்சு திருமணம் ஒண்ணு நடக்கும். ஆனா துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆகாது. உங்களுக்கு அவமானம் தான் வரும். இதனாலே பல குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணங்களும் 2024 ராகு பெயர்ச்சி வரைக்கும் உண்டு. ஆனா இனி வருங்காலங்களில் நீ உத்தமி, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி துலாம் ராசிக்கார பெண்களும் அவங்களுடைய கணவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரமும் இனிமே தான். கல்லு மண்ணு சுமந்தாது புருஷனை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும் சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். துலாம் ராசிக்கார பெண்கள் உங்க மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது. உங்களுக்கு எதிரியாத்தான் அவங்க இருப்பாங்க, மாமனார் ஆகும். இருந்திருந்தாலும் 2025 உங்க வாழ்க்கை செழிப்பாகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. யோகமான இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஏத்த வேலை கிடைக்கும், ஒரு ஸ்டார் கிடைக்கும். யோகங்கள் வரக்கூடிய தருணங்கள் வரக்கூடிய மாசம் வருஷம் இதுதான். இனிமே உங்க காரியங்கள் தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய நேரம் உண்டு. உங்க சந்நியாச கோலம் தவக்கோலங்கள்லாம் போகுது. அப்படி யோகமான வருஷம் 2025 ராகு பெயர்ச்சியும் கேது பெயர்ச்சியும். முன்னோரை நினைங்க. துலாம் ராசிக்கார பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு நாக பிரதிஷ்டைய நல்ல ஜோதிடர்கிட்ட போய் உங்க ஜாதகத்தை கொடுத்து, இனி வருங்காலங்களில் எனக்கு யோகங்கள் வர்றதுக்கு என்ன சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாட்டை ஒன்று சொல்லுவார். முடிஞ்ச அளவுக்கு 5ஆம் இடத்துல தான் ராகு பகவானுடைய பயிற்சி உச்ச நிலையில கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு லிங்க் அமையும், வியாபாரம் செழிக்கும். உள்ளூர்ல இருக்கிறவன் வெளியூர் தொடர்பு, பல ஏக்கர் இடங்கள் வாங்கக்கூடிய தன்மையும் மண்ணும் பொண்ணும் வாங்கக்கூடிய தன்மையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே தான் உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீதிமான், பல அட்வொகேட்டுங்க, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில இருந்தவங்களுக்கு, நஷ்டகதியா இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த 2025 ராகு கேது பயிற்சி யோகம்தான். உங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உங்களை சார்ந்த அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசியல்ல பிரதிபலிக்க போறீங்க, ஆண்கள் பெண்களும் கூட. அதனால துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கும் ராகுக்கும் ஆகும் நட்பு தான். அதனால இந்த 2025 உங்களுக்கு யோகம். துலாம் ராசிக்கார ஆண்கள் உங்க மனைவியை நேசிங்க, தான் மனைவிக்கு அன்பு செலுத்துங்க, அரவணைச்சு வாழுங்க. முன்னோர் மூத்தோர் சொத்தெல்லாம் வரும், மனைவிட்ட கொடுத்து மனைவி மேல ஒரு அமைப்பா போனீங்கன்னா நீங்க யோகக்காரு. விருச்சிக ராசிக்கு 4வது வீடு கும்பராசி. கும்பராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இன்பத்தையே கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்க ராசிக்கு உச்ச நிலையில வராரு. 2024 வரைக்கும் வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனத்தை கூட இழந்து கடனாளியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கருத்துள்ள மனையில பல கலகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. சந்நியாச கோலத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய விரயம்தான் காணுவீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொந்த வீடா இருந்தாலும் நிழல் சொத்து பத்துங்கள்லாம் இழக்க நேரிடும். தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும்
2025 ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் 3 பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, சனி பெயர்ச்சி இருக்கு, குரு பெயர்ச்சி இருக்கு. இருந்திருந்தாலும் ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். ஏதாவது பழைய கேஸு இல்ல முன்னோர் சொத்து, மூதோதர்கள் சொத்து ஏதாவது இழுபறியில இருந்திருந்தா, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் பிரச்சனைகள் எதுவும் இருந்திருந்தால், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தா, இனிமே நீங்க ஒண்ணு சேர போறீங்க. முருகனை வழிபடுங்க, சனீஸ்வரனை வழிபடுங்க. இப்படி முறையான வழிபாடுகளை ராகு பகவானை அப்படியே மனசார வேண்டிட்டு ஒரு ராகு காலத்திலையும் விளக்கேத்தி 18 தீபம் கருப்பு உளுந்து அந்த தீபத்துல போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்க கவலைகள் போச்சு. இன்னும் மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், செல்வ செழிப்பா இருந்து அரசியல்ல உச்ச நிலையா ஆகணும் அப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் உடையவங்களும் பெண்களும் சென்னையில் இருக்கிற வடபழனி முருகன் கோயிலை போய் நாடுங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. அப்படியே கோயிலை சாமி பார்த்து பிரகாரம் சுத்துங்க. கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு 1/2 கிலோ அரைநெல்லிக்காய் வாங்கிக்கிங்க. கைக்குள்ள வச்சுக்கிட்டு, முருகா என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும், இந்த ராகு கேது பேச்சு எங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுங்க. வீடு கட்டணும், பிளாட்டு வாங்கணும், யோகங்களை நினைங்க. நினைச்சு பார்த்துட்டு அந்த அரைநெல்லிக்காவை எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து நீங்களும் ரசிச்சு மென்னு தின்னுங்க, சாப்பிடுங்க. அந்த சாறு இறங்கட்டும், அவன் பிரச்சனை எல்லாம் போச்சு. சின்ன 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 பரிகாரம் தான் ஏன் பலிக்கும், பெரிய பெரிய வழிபாடுலாம் பலிக்காது. இருந்தாலும் ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். ஞானம் கொடுக்கும், தெய்வ பலன் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய உண்டு. படிக்கிற பிள்ளைங்க படித்து வேலை வெட்டி நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை இன்னும் சொல்லணும்னா இந்திய இராணுவத்தில் பரிபுரியணும் ஆசைப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஸ்டார் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையுடைய மாற்றம் வரக்கூடிய தருணம் 2025 உங்களுக்கு தான். குலதெய்வத்தை பிடிச்சுக்குங்க, இஷ்ட தெய்வத்தை பிடிங்க, துர்கா மாதாவை வழிபடுங்க, காளி தேவியை வழிபடுங்க. இப்படி முறையா வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இனி வரும் காலங்கள் எனக்கு எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என்னென்ன யோகங்கள்லாம் வரப்போகுது, நான் ஏன் இவ்வளவு விரயமான அப்படின்னு கேட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்தா நல்ல ஒரு வழிபாட்டை முறையா சொல்லுவாங்க. முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிங்க. டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிடுங்க. தெளிவான வழிபாடுகள் மூலியம் தான் இந்த வரக்கூடிய வருஷத்தை நீங்கள் பீட் பண்ண முடியும். 3 பயிற்சிகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலையில் கொடுக்க போகுது. 2016 நீங்கள் இன்னல் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, துன்பம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறவி கடனை கடன் நோயிலே வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி உச்ச நிலை, நிலம் சொத்துபத்தோட வாழக்கூடிய தன்மைகள் வரப்போகுது. மாளிகையோட வாழக்கூடிய நேரங்காலங்கள் வருது. மகத்தான செய்தி நம்மளுக்கு உங்களுக்கு உண்டு, பிடிச்சுக்குங்க. தெய்வ பலனும் தேவதைகளுடைய பலனும், தெய்வ பக்தியும் வேணும், தேச பக்தியும் வேணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு குறை வராது. விருச்சிக ராசிக்கு அதிபதி முருகன். நீங்க கொஞ்சம் கோபக்கார் தான், ஆனா குணமுள்ள கோபக்கார். யாரையும் சட்டன்னு நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பினா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. சூப்பர் நேரம் தேடி வருது. ஏமாற்றாம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பேச்சுமே உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா நீங்க இப்படிதான் பார்க்கக்கூடிய துன்பங்கள்லாம் அடைஞ்சிட்டீங்க. இனி வரும் காலங்கள் நேரங்காலங்கள் கூடி வருது. தேடி இருக்கக்கூடிய நேரம் உண்டு. புத்திசாலித்தனமாக எம்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய 2026 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, திருமணம், குழந்தை குட்டி பிறந்து லைஃப்பை ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. முருகன் தான் உங்களுக்கு அதி தேவதை.
ஆனால் இருந்திருந்தாலும் 2025 ராஜான்னு கேட்கறது வந்து சூரியன், சிவபெருமான். வடபழனி முருகர் கோவிலுக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. முருகனை சிவபெருமானை வழிபடுங்க, மனசார வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. இனி வருங்காலத்திலேயாவது நல்ல நேரங்கள் வரட்டும். தடைபட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும். என்னென்ன ஆசைகள், என்னென்ன தேவைகளை முதல்ல கணக்கு போடுங்க. இது எனக்கு ஆசை இருக்குது, இது எனக்கு தேவை இருக்குது, இந்த வருஷத்துக்கு இந்த ஆசை எனக்கு போதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு கடவுளை வழிபடுங்க. ஒன்று ஒன்றா கிளிக்காக யோகங்கள் அடையக்கூடிய தருணங்கள் உண்டு. தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் கும்ப ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. 4வது வீட்டில் மீன ராசியில் இந்த சனி பகவான் 2024க்கு அப்புறம் 25வது வருஷம் இப்போ பெயர்ச்சி ஆயிருக்காரு. இதுதான் இடையூறல், இதுதான் நஷ்டம், பல விரயம், பொருள் நஷ்டம், பல நஷ்டத்தை காணுகின்ற தனுசு ராசிக்கு இந்த வருஷம் யோகம். புது 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 ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு ஓகே ஆகும். மண்ணு வாங்குவீங்க, மாளிகை கட்டுவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு பல இடையூறுகள் அலைஞ்ச உங்களுக்கு இந்த வருஷம் யோகம். ஏதாவது சட்ட சிக்கல், ஏதாவது வம்பு தும்பு வழக்குகள் தனுசு ராசியில இருந்திருந்தா இந்த வருஷம் சுபிக்ஷமா வாழக்கூடிய தருணம் உண்டு. மாற்றம் ஏற்படும். சனி பகவான் வீட்டில் தான் ராகுவோடைய பெயர்ச்சி. வெளிநாடு வெளி தேசத்துக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டாரு. ஏதாவது கேஸு இருந்தா கூட அந்த கேஸு கூட ஜெயிக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். பல இடையூறுகளையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு. ஒரு ஆணா பிறந்திருந்தா மனைவியை விட்டு விலகி இருக்கணும், ஒரு பெண்ணா இருந்தா கணவனை விட்டு விலகி இருக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டில் ஒரு சித்தரை தேடி மகானை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி மதம் மாறக்கூடிய நேரங்காலங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை விட்டு விலகிடுச்சு. உன் குலதெய்வம் பக்கத்துணையா இருக்குது. கணவன் மனைவி கருத்தோட சேர்ந்து வாழுங்க. பிரிஞ்சவங்க ஒன்று சேருங்க. தொழில் நஷ்டம் வேற ஏதாவது நஷ்டமா இருந்தா அனுசரணையா போங்க. போனீங்கன்னா முன்னோர் சொத்து உங்களுக்கு வரும், மூத்தோர் சொத்து வரும், தாய் தகப்பன் சொத்து கூட உங்களுக்கு வந்து உச்ச நிலையில வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இடையூறுகளையா அதிகமாக சந்திச்சிருந்த தனுசு ராசியோடைய அன்பர்களுக்கு 2025 சனி பகவானும் குருவுடைய வீட்டில் தான் பெயர்ச்சி. சட்டம் படித்தவங்க, அட்வொகேட்டுங்க, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி, சட்டம் படித்தவங்களுக்கு இன்னும் உயர் பதவி. பல அட்வொகேட்டுகள் வந்து கிளைண்ட்டுங்க நிறைய வரக்கூடிய நேரங்காலங்கள் இதுதான். உங்களுக்கும் அரசியல் சூட்சமும் இருக்கு. அரசியல பிரகாசிக்கக்கூடிய அனுகிரகமும் தனுசு ராசிக்கு உண்டு. உங்களுடைய வாய்ப்பு அரசியல பிரகாசிக்க போகுது. சூப்பர் ஜாதகம் தனுசு ராசி தான். மகத்தான செய்திகள் தேடி வரக்கூடிய நேரம் உண்டு. சனி பகவானை வழிபடுங்க. சனி பகவானை வழிபட்டாலும் ஒண்ணுதான், ராகு பகவானை வழிபட்டாலும் ஒண்ணுதான். போகங்கள் கொடுக்கக்கூடியவரு, யோகங்கள் கொடுக்கக்கூடியவரு, மண்ணு மாளிகை பொண்ணுகள் எல்லாம் அள்ளி கொடுப்பாரு. ஆனா தனுசு ராசியில ஒரு கட்ட வயசுக்காரங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்குன்னு தான் வாழுவீங்க. உதாரணத்துக்கு பெண்களா இருந்தா தான் குழந்தைக்குன்னு வாழுவீங்க. ஆனா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அப்ப தனுசு ராசிக்குள்ள வேண்டிய ஆண்கள் தாம் மனைவிய மதிங்க. தாம் மனைவியோட அனுசரணையான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். மனைவியை நீங்க மதிக்கலைன்னா கஷ்டம்தான் படணும். உடனே தண்டனை கொடுத்துருவாரு. மனைவி தவிர மாற்றாம் மனைவி மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா பழைய ஃபைல தூசி தட்டுற கணக்கு பிரச்சனைகள் வரும், வழக்குகள் வரும், வீணான உடல்ல நோய் வரும். தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படக்கூடியவங்க தனுசு ராசி உள்ள ஆண்கள். பெண்களும் கணவனை மதித்து தாம் பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக இருந்து
அக்கம் பக்கம் இருக்கிற கோயில்களை முறையாக வழிபட்டு வேலைக்கிழமை குரு பகவான் சொன்னாங்கடாவே முருகன் தான். திருச்செந்தூர் முருகன் குருக்கு சமம், வடபழனி முருகனும் குரு பகவானுக்கு சமம். இப்படி ஆண்டப்பட்ட கோயில்களில் முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையானது ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழக்கூடிய தருணம் உண்டு. ஜாதகமே கெட்டு போவாதுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ், ஒரு வில்லேந்திய மனிதன் சொல்லலாம், குறிக்கோளோட வாழக்கூடியவங்க. ஆனா பெண்கள் தான் பாவம். தனுசு ராசியுடைய பெண்களை கெட்டதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். தாய்மை குணம் பாசத்துக்கு அதிபதியானவங்க தனுசு ராசி பெண்கள். சின்ன வயசுலேயே ஏமாறுவீங்க. குறிப்பிட்ட காலம் 25-27 இல்லறம் பற்றற்று போயிடும். தான் வாழ்க்கை ட்ரீமானது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தருணம் உடையவங்க தனுசு ராசி பெண்கள். தனுசு ராசி பெண்களை மதிங்க. பெண்ணே தெய்வம், மண்ணே தெய்வம். தெய்வத்துக்கு நிகராக அவங்கள அனுசரணையாக ஒரு அமைப்பில் பக்குவமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் போகும். மனைவியை மதிக்கக்கூடியவங்க தான் உச்சத்தில் இருப்பாங்க. மனைவியை மதிக்காம மாற்றாம் மனைவி மேல ஆசை பாசம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தர டிக்கெட்டு கோடீஸ்வரனா கூட இருங்க, குப்பைமேட்டுக்கு வந்துடுவீங்க. என்ன வரும்? நோய் வரும். அந்த நோயினாலேயே பயந்து தெளிவா தொந்தரவு வரக்கூடிய தருணமும் உண்டு. புத்திசாலித்தனத்தை இழந்துடாதீங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் 2025. விட்டு பிடிங்க. தான் தாயை மதிங்க, தகப்பனை மதிங்க, அண்ணன் தம்பியை மதிங்க. யாராவது அண்ணனுக்கோ தம்பிக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அப்படியே ஒரு வேஸ் அடிச்சிடும். உங்களுக்கு சந்தோஷமா வாழுங்க. கவலை இல்லாம நல்ல காரு, நல்ல வீடு, பங்களாவோட சூப்பரா வாழக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கு உண்டு. மகர ராசி, ராசிக்கு 2வது வீடு கும்ப ராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. உங்களுக்கு தாங்க யோகம். இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் கேட்டு இந்த 5 வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது. அவப்பேரு, அவமானம், இன்னல், இடைஞ்சூர்ல அடைஞ்ச ஆண்களுக்கும் விடிவு காலம், பெண்களுக்கும் விடிவு காலம். ஒரு 2.5 வருஷம் நல்ல உச்சத்துல கொடுப்பாரு. ஃபைனான்ஸ் பண்ணலாம், சீட்டு நடத்தலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், காசை ரெட்டிப்பாக்கலாம், கேட்கக்கூடிய எண்ணங்கள்ல காசு, காரு வண்டி வாங்கலாம், வீடு நிலம் வாங்கலாம், இப்படி யோகங்கள்லாம் அள்ளி கொடுத்துருப்பாரு ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்ன. ஆனா இது எல்லாமே அப்படியே உல்டாவா போயிருக்கும். பல இடையூறுகள், கேட்காதவங்ககிட்டலாம் அவமானம், அவப்பேர்கள் பட்ட ஜாதகம் யாருன்னு கேட்டா மகர ராசி தான். பாதி பேர் கணவன் மனைவியை பிரிஞ்சு போயிருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணான வேலையில நீங்க மகர ராசியா இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும். இது விதி. ஏன்னா நான் தான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் நிறைய வரும். வீணான விரயங்களை போய் உண்டு பண்ணி கொடுக்கும். காசை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லி மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியாம சீட்டு நடத்துறது, அதை பண்றதுங்கிறதுனால மாட்டிக்குவீங்க. இந்த துன்பம் எல்லாமே விலகுச்சு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல சரியான படிப்பு இல்லாம நல்ல வேலை கிடைக்காம இடையூறுல அடைஞ்சிருந்த மகர ராசி பெண்களுக்கு 2025 ராகு பகவான் பயிற்சி யோகம். கை நிறைய சம்பளம் வரப்போகுது. கால தாமதமா திருமணம் நடந்தவங்களுக்கு திருமண யோகமும் வரப்போகுது. எப்படா விடிவு காலம் பிறக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு யோகம்தான். மகர ராசி பெண்கள், ஆண்கள், அன்பர்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது. கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சித்தர் ஜாதகம் நீங்க செத்து பிழைச்சிருந்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இப்பிறவிலே நீங்க பட்ட துன்பத்துக்கு உண்டான பிராயத்தை தேட முடியாது. நல்ல நேரம் தாங்க. உண்மையாலும் மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால அற்புதமான அமைப்பு வரும். பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேருவீங்க. ஆனால் கணவன்மார்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2025 மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சேர்ந்துருங்க. மனைவிமார்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணி பிரிஞ்சிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சேர்ந்துருங்க. இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் கஷ்டம்தான் படணும். உங்கள் வாழ்க்கையே ஏணி படிக்கட்டில் கடைசியில் விழுந்த மாதிரி கீழே விழுந்துருவீங்க. அனுசரித்து போங்க. ஆன்மீக ஞானத்தை பிடிங்க. அண்ணாமலையாரை வழிபடுங்க.
இப்படி முறையான தெய்வத்துங்களை முறையா வழிபட்டுக்கிட்டு வாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ராகு கேதுக்கு நாக பிரதிஷ்டை பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்ட காலத்திலேயே ராகுவோடைய தோஷம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். இருந்திருந்தாலும் ஒரு சின்ன நாகக்கல்ல நல்ல ஜோதிடத்தை கேட்டு முறையா பிரதிஷ்டை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையானது யோகங்கள் அடையும். தடபட்ட சுபகாரியங்கள் எதுவா இருந்திருந்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2025 விசுவா வசு ஆண்டு நிறைவான வாழ்க்கையை தரப்போகுது. வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள்லாம் கிடைச்சி பெருமூச்சு உடிச்சு இறைவனை தேடக்கூடிய நேரம் உண்டு. இதில் ஒரு சூட்சமம் ஒன்று இருக்கு. மகர ராசியில ஆணோ பெண்ணோ ருத்ராட்சம் போட்டிருந்தா தப்பிச்சிங்க. இல்ல ஆன்மீக ஈடுபாட்டுகள் இருந்திருந்தா தப்பிச்சிங்க. இல்லைன்னா சாமியவே நீங்க வெறுத்திருப்பீங்க. இந்துவை விட்டு கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆயிருப்பீங்க. இந்துவை விட்டு இஸ்லாமியருக்கு கன்வெர்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு இடையூறுகள் நீங்க அடைஞ்சு சாமியவே வெறுப்பீங்க. இப்படி வெறுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். இது விதி. அந்த விதியோட நேரத்தில் இப்படிதான் ஜாதகம் குறுக்கு வழியில போகும். நீங்க ஏமாற்றாம இருந்திருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்ட போய் தான் சனி பகவான் தக்க தண்டனையை கொடுப்பாரு. இருந்திருந்தாலும் 5 வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது. இந்த 2025 பொன்னான நாள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொடுத்து வச்சிருந்துருக்கணும். அடுத்த ஆண்கள் கெட்டவங்க. ஏன்னா பாசம் அதிகமா இருக்கும். தாம் பிள்ளைங்க கிட்ட இருப்பீங்க, சந்தோஷமா வாழுவீங்க. கல்லு மண்ணு சுமந்தாவது தாம் புருஷனையும் பிள்ளையும் காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவங்க மகர ராசி பெண்கள். அதனால 2025 உங்களுக்கு யோகம்தான். பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. ராகுவோடைய பயிற்சியும் கேதுவோடைய பயிற்சியும் நல்ல ஒரு நிலைமையில வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா தாம் முன்னோரு மூத்தோரை நினைங்க. துர்கா மாதாவை ராகு காலத்துல வழிபடுங்க. அதி தேவதையான காளி தேவியை வழிபடுங்க. வராகி அம்மனை வழிபடுங்க. கால பைரவரை வழிபடுங்க. டைம் கிடைச்சா. ஏன்னா ராகுவும் சனியும் ஒன்று. சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள் தான் ராகு பகவானுக்கு. அதே போல முருகன் சொல்லக்கூடிய செவ்வாயோடைய குணாதிசைகள் தான் ராகு பகவானுக்கு. முருகனை வேண்டுங்க. சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில முருகனை வேண்டுங்க. இன்பத்தையே கொடுக்கக்கூடியது ராகு பகவான், துன்பத்தை கொடுக்காது. நல்லபடியா வாழணும் ஆசை இருக்கு, முருகனை வேண்டுங்க. டைம் இருக்கிறவங்க பழனி முருகனுக்கு போங்க. இல்லைன்னா சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகனை ஒரு நாள் நல்லா வழிபடுங்க. ஒரு 1 கிலோ அரைநெல்லிக்காய் வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுற வழியில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒன்று ஒன்றா கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் போச்சு. கும்பராசியில் ஜென்மத்தில் ராகு பகவான் உச்ச நிலை அடையக்கூடிய தருணம் கும்பராசிக்கு தான் உண்டு. 2024 வரைக்கும் இன்னலும் துன்பமும் இடையூறுகளும் பல சிக்கல்களையும் சட்ட சிக்கல்களையும் பல கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மையுடைய இந்த கும்பராசியில ஜென்மத்துல ராகு இருக்கிறனால நீங்க செய்யற தொழில லாபம் கிடைக்கும். நிறைய படிச்சவங்க, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, இந்த புலனாய்வு துறைங்க, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸு, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான இன்னும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்கள்லாம் இந்த கும்பராசிக்காரங்க தான். கும்பராசினா ஒரு பொற்கலசம். ரகசியங்களை நிறைய நீங்கள் வச்சுக்குவீங்க, வெளியே ஸ்பிளிட் பண்ண மாட்டீங்க. ஆண் ராசி, சனி பகவானுடைய ராசியோடைய அமைப்புடைய ஆண் ராசி. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய வந்து பாருன்னு சொல்லக்கூடியவங்க. நிறைய அட்வொகேட்ஸ் இந்த ராசியில தான் இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலைவின் நீங்க தான் நிறையவே இருப்பீங்க. இருந்திருந்தாலும் 2.5 வருஷம் நீங்க கஷ்டம்தான் படணும், நஷ்டம்தான் படணும். அவமானம் அவப்பேறு பண்ணும் கேட்குறது ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உண்டு. ஆனா இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு.
இருந்திருந்தாலும் பகை வீட்டில் தான் ராகு பகவான் வந்திருக்காரு. நல்லவன் வீட்டில் கெட்டவன் போனா தான் கெட்டது நடக்கும். சனி பகவான் சொல்லக்கூடியது விவாதங்கள் பண்ணக்கூடிய ஜாதக தன்மை உடையவர். ராகுவோடைய பெயர்ச்சி மாற்றம் வரும். நல்ல நிலைமை வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. வண்டி வாகனங்கள் வீடு நிறைய வாங்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் முறையான வழிபாடுகள் பண்ணணும். ஏன்னா 2.5 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு. சனி பகவானுடைய அமைப்பு பாத சனியில் இருக்கிறீங்க. இருந்திருந்தாலும் ராகுவோடைய பேச்சு அதை ஈக்குவலேஷன் பண்ணிடும். ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. அடுத்தவன் சொத்து மேல அபகரிச்சு அந்த சொத்துல வாழணும், அந்த சொத்தால உயர்ந்த நிலை வரணும் கேட்கிற எண்ணங்கள் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. பண்ணாம வாழ்க்கை வாழ்ந்துவீங்கன்னா ராகுவோடைய பலன் உச்சத்தில் இருக்கும். பொதுவாகவே ராகு பகவான் பிரிக்கிற கிரகம், சேர்க்கிற கிரகம் கிடையாது. ஆசைகள்னால பண ஆசைனால தேவையில்லாத இன்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய நேரம் உண்டு. அதனால கணவன் மனைவி ஒற்றுமையா வாழுங்க. இதுதான் தருணம், இதுதான் நேரம். ராகு பகவான மாதிரி கொடுக்குற தெய்வம் ரொம்ப கம்மி. சனி பகவானுடைய என்ன பலனோ அதே தான் ராகு. செவ்வாய் பகவானுடைய என்ன பலனோ அதுதான் ராகுவோடைய பலன். நேரம் கும்பராசிக்கு நல்லாவே இருக்கு. உயர்ந்த நிலை உச்ச நிலைமை வரும். பணிபுரிகிறவங்களுக்கு வேலையில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் நல்ல வேலை உயர்வு, ஸ்டார் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சம்பள உயர்வுகள்லாம் அமையக்கூடிய நேரம் உண்டு. இத்தனை வருஷம் பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. இருந்திருந்தாலும் முறையான வழிபாடுகள், தெளிவான அமைப்புகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க படிப்பில் உச்சம், வேலை, கருத்துள்ள மனித கலகங்கள் போயிட்டு சுப காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த கும்பராசி சதய நட்சத்திரம்னு ஒரு ராசியும் இந்த ராசியில் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ராகுவோடைய பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பரமாத்மா ராசியில ஏற்கனவே நட்சத்திர பாதம் ராகு சார்ந்தது இருக்கு. அதனால நீங்க யோகமானவங்க. சின்ன வயசு குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க தான் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கட்ட காலம் 18 இயர்ஸ் மேலே தான் கல்யாண காட்சிகள்லாம் பண்ணணும். சீக்கிரத்தில் கல்யாண காட்சி பண்ணிங்கன்னா இருதாரத்து தோஷம் வந்துடும், வீணான பிரச்சனைகள் வந்துடும். நல்லா படித்து பண்புள்ள அற்புதமான வேலை, தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. நீங்களா உங்கள் வாழ்க்கையை யோசித்துக்கிட்டு வீணான ஒரு காதல் சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பல குடும்பங்கள் இன்றைக்கி தான் இதான் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரமும் இந்த ஜாதகத்தோட தான் இருக்குது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் போகக்காரகன், யோகக்காரகன். ஒரு கட்ட காலம் அதாவது ஆண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்குறதும் ராகு தான். காசு பணம் வேணுங்கிட்டு கொலகளவு செஞ்சு அது சம்பாரிச்சவங்களுடைய குறுக்கு புத்தியை உருவாக்குறதும் ராகு தான். 11 நிமிஷம் உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதும் ராகு பகவான். அடுசணிஞ்சு போங்க. தப்பான தொழில், தப்பான விஷயங்கள்னு தலையிடாதீங்க. ஏன்னா தூண்டுற கிரகம், தப்பை தூண்டுற கிரகம். அப்போ தூண்டி வீணான பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க, வீணான ப்ராப்ளத்துலேயும் மாட்டிக்குவீங்க. பல பேர் ஜெயிலில் சிறைவாசம் இருக்காங்க பாருங்க, அவங்கள பாதி பேர் ராகு ஜாதகத்தில் கெட்டு போனவங்க தான். அந்த கோபம், முன் கோபம் தான் கொலை செய்கிறது, முன்னுடைய கோபம் தான் திருடுறது, நிறைய தொழிலை அபகரிக்கிறது, ஏமாத்துறது. அதனால ஏமாற்று தொழிலுக்கு அதிபதி ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கு. கும்பராசியில் இருக்கிறவங்க அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணி வாழும் எண்ணங்கள் வைக்காதீங்க. திருவண்ணாமலையில் கற்பூரம் விற்றா கூட பொழைச்சிட்டு போயிடலாம். பீச்சில் ஏதாவது ஒரு சாதாரண பொட்டி கடை போட்டு இட்லி கடை வச்சா கூட பொழைச்சிட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்களுக்கு தான் யோகம். ஆக்குப்பே அகபரிப்பு மட்டும் பண்ணணும்னு ஆசை பண்ணாதீங்க. பெரிய பெரிய தொழிலில் மேன்மை வரக்கூடிய தன்மையும் நீங்கள் தான். பல ஃப்ளாட்டுங்களை கட்டி, ரிசார்ட்களை கட்டி, பல லாட்ஜுங்கள் கட்டி சம்பாதிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான். சனி பகவானுடைய பார்வை 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. வீணான தப்புகள் செஞ்சு தண்டனை வாங்கிக்காதீங்க. அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய பெயர்ச்சி மாற்றத்தை தான் கொடுக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம், பிடிச்ச மாதிரி வாழலாம். போதுண்டா, பட்ட துன்பம் இந்த 2.5 வருஷத்துக்கு போதுண்டா. இனிமே வருங்காலத்திலேயாவது நம்ம வாழ்க்கையை இன்பமாக வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரம் இந்த ராகு பெயர்ச்சி. ஒருத்தருக்கும் ஒரு பெயர்ச்சி ஒரு தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி
மூணுமே கும்பராசிக்கு யோகம்தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2வது வீடு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தரக்கூடிய தருணம் உண்டு. நல்ல நேரங்கள் கூடி வருது. 3 ஸ்டாருங்களும் உங்களுக்கு தான் யோகம். தேவையில்லாம வீணான விவாதங்கள், வீணான பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அனுசரிச்சு போங்க. ஆண்டவனை வேண்டுங்க, சனி பரமாத்மா வேண்டுங்க. ராகுவும் சனியும் ஒரே காரகத்தன்மை உடையவங்க, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணாதிசையை உடையவங்க, அள்ளி கொடுக்கறதில்ல. அதனால யோகக்காரன் போகக்காரங்கள் ராகு தான். மீன ராசிக்கு 12வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும், ராகு பகவானுடைய பேச்சிருந்தாலும் ஜென்மத்துல சனி பகவானும் உங்க இருக்காரு. நீங்க தாங்க உச்ச நிலையில் அடையக்கூடிய ஜாதகம். 100க்கு 100 பலன் வாய்ந்த ஜாதகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தான். அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலை, வம்பு தும்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய, வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறைய இருப்பீங்க. உங்க ராசியில தான் சனி பகவான் பெயர்ச்சியும், ராசிக்கு 12வது வீட்டுல கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீட்டுல ராகுவுடைய பெயர்ச்சியும் வந்திருக்கு. அரசியல்ல உச்ச நிலைய வரக்கூடிய தருணம் ஆண்களுக்கு நிறைய உண்டு. பெண்களும் ஆணின் தன்மையில பெரிய பெரிய வீடு, ஒரு பிளாட்டு, கேளிக்கை விருதிகள், ஊட்டி கொடைக்கானல்ல ரிசார்ட் கட்டக்கூடிய அளவுக்கு உண்டான யோகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு தான் உண்டு. இத்தனை நாளா எப்படி வாழ்ந்துட்டீங்களோ தெரியாது. காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை. போட்ட முதல் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு படத்துக்கு பணம் ப்ரொடியூஸ் பண்ணி 1 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணி 5 கோடி ரூபாய் லாபம் எடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தான். மீன ராசி தாங்க உச்ச நிலையில இருக்கு. வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள்லாம் உங்களுக்கு அமையும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நிறைய கோயில்களுக்கு கொடுக்கணும், குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தானம் தர்மங்கள் நிறைய பண்ணக்கூடிய ஆசைகள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் உண்டு. ஆனாலும் மீனராசி அன்பர்கள் ஒரு சித்தர் ஜாதகம், ஒரு தவயோகி ஜாதகம், ஒரு மகான் ஜாதகம். பெண்கள் நிறைய ஏமாறுவீங்க. காசு பணத்தை ரெட்டிப்பாக்கிறதுக்கு எங்கேயாவது வட்டிக்கு கொடுத்து ரெட்டப்பகை கிடைக்கலான்னு கூட ஏமாறலாம். 1 ரூபாவை 2 ரூபாவை ஆக்கலாம் சொல்லக்கூடிய ஏமாறலாம். இப்படி ஆண்கள் கிட்ட ஏமாறக்கூடிய தருணமும் மீனராசி பெண்களுக்கு உண்டு. இதே ஜாதகம் உல்டாவா போனாலும் ஆண்களும் பெண்கள் கிட்ட ஏமாறக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்ல பிரவேசம் பண்றதுக்கு உச்சக்கட்ட ஜாதகம் மீனராசி தான். ஏன்னா சனி பகவான் உங்க வீட்டுல நாட்டாமையா வந்திருக்காரு. முறையான தொழில்கள், பொட்டி கடை வச்சா கூட ப்ரொவிஷன் சோர்ஸ் ஆகும். சாதாரண இட்லி கடை போட்டா கூட பெரிய ஹோட்டல் ஆகும். இப்படி தன்மை உங்களுக்கு தான் உண்டு. ஆனா இதுல ஒரு புள்ளி இருக்கு. நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறனால ராசிக்கு 12வது வீட்டுல கும்பராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறனால போகத்தை தான் அள்ளி கொடுக்கும். சுகபோகமான வாழ்க்கை வாங்கலாம், BMW கார் வாங்கலாம், ஆடி வாங்கலாம், பென்ஸ் வாங்கலாம், அப்படி யோகத்தை கொடுக்கும். ஆனா அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு நீ வாங்கினீங்கன்னா பரமபதத்துல பாம்பு கொத்துன மாதிரி தர டிக்கெட்டுக்கு வந்துருவீங்க. தான் மனைவி இருக்க இன்னொரு மனைவி மேல ஆசை பாசம் வச்சு இந்த காசை அவங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா தர டிக்கெட்டுக்கு வந்துருவீங்க. பெண்களும் அப்படிதான். அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படாதீங்க. தான் கணவன் குடும்பத்தோட சந்தோஷமா ஒட்டுணர்ந்து வாழக்கூடிய தன்மைகள் வரணும். யோகங்களே பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கு தாங்க நல்ல யோகமே இருக்கு. ஸ்டார் கிடைக்கும், உயர்ந்த வேலையில் ஒரு அமைப்பு கிடைக்கும், சூப்பரான லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழலாம். ராசிக்கு 12வது வீட்டில் கும்பராசியில் ராகு பகவான் பெயர்ச்சினால முன்னோர் சொத்து, மூதோதர்கள் சொத்து, தாய் தகப்பன் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ணன் தம்பியும் அங்காளி பங்காளியும் அடுத்தவனும் உங்க வாழ்க்கையை பார்த்து போராமப்படுவாங்க. உங்களுடைய உச்ச நிலைமையை பார்த்து, உங்க லக்ஸரிஸான வாழ்க்கையை பார்த்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தாயை வணங்குங்க, தகப்பனை வணங்குங்க. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனாலையும்
ராசிக்கு 12வது வீட்டுல ராகு பகவான் இருக்கிறனாலையும் உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஆகாது, இல்லைன்னா மாமனாருக்கு ஆகாது. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. சாமி வேண்டும் போது அப்பாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, மாமனாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம், ஆனா மனைவியோட வாழணும். மனைவி மக்களோட நீங்க ஆடம்பர வாழ்க்கையை லக்ஸரிஸை சூப்பரா வாழணும். மாற்றாம் மனைவி மேல ஆசைப்பட்டுக்கிட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு சாபத்தை விடுவாங்க. அந்த சாபம் உங்களை தர டிக்கெட்ல இறக்கி விட்டுரும். இப்படி பல விவாதங்கள் வாதங்கள் பண்ணி பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தையும் உண்டு பண்ணும். ரொம்ப கவனமா இருக்கணும். வீணான விரயங்களை காசு பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய ஸ்முக்லிங்லாம் பண்ற மாதிரி அவனோட இன்டென்ஷன் வந்துச்சுன்னா தலையிடாதீங்க. கோபங்கள் அதிகமா இருக்கும். ஒரு பெண்ணுக்காக மண்ணுக்கு சண்டை போடாதீங்க. ஒரு பெண்ணுக்காக வேற எதுவும் வக்காலத்து வம்பு தும்பு வழக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடாதீங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. ஆண்கள் பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? உச்ச நிலையில வருவீங்க பெண்கள் தான். ஏன்னா சனி பரமாத்மாவுக்கு பெண்களை பிடிக்கும். ராகு பகவான் கேட்கறது ஒரு அலி கிரகம், பெண் கிரகம் இல்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்த அலி கிரகம். இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி யாருக்கு தெரியுமா யோகம்? அர்த்த நாரீஸ்வரா இருக்கக்கூடிய ஆண் பெண்ணா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு தான் யோகம். உங்க வாக்கு தான் பலிக்கும், உங்க சொல்லு தான் பலிக்கும். அதனால கும்பராசிலிருந்து மேச ராசிலிருந்து 12 ராசிக்காரங்க திருநங்கைகளுக்கு வழிபடுங்க. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ட்ரெஸ் கொடுங்க, புடவை கொடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க இருக்க நீங்க 12 ராசிக்காரங்களும் உச்ச நிலை தான். ஏன்னா சனி பரமாத்மாவும் உங்க மீன ராசியில இருக்காரு. இப்படி ஒரு பெயர்ச்சிகளுக்கும் முள் உதாரணம் 9 கிரகத்திற்குள் ஒன்றாய் மிளர்கின்ற சனீஸ்வர பகவானுடைய ஆட்சியும் ராகுவோடைய ஆட்சியும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும். திருநங்கைகளை வழிபடுங்க, அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அவங்க பாதத்தை தொட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா இந்த 2025 சுகபோகமான வாழ்க்கை வாழலாம். வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழக்கூடிய தருணம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. குரு பகவான் கேட்டாவே முருகன் தான். ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில உச்சத்துல நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்துல உல்டாவா போச்சுன்னா நீங்க ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிகள்ல ராகு காலத்துல முக்கியமா வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்துல ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும், கடைசியில தரட்டி கேட்டா விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்துல வீணான வம்பு தும்பு வழக்குல சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்யறதும் ராகு தான். புத்திசாலித்தனமா தெளிவா நடந்துகிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்க 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்றேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்க ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவா எம்பெருமான வழிபடுங்க.
டைம் கிடைச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க, உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203.